ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் தேவன் சொல்லுவதையே சொல்லுவேன் என்ற இந்த ஆண்டவரே கடைசி கால எழுப்புதல் தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளுக்காக, ஆண்டவரே உலகத்திலே மறைக்கப்பட்டிருக்கிற ரகசியங்களுக்காக கர்த்தர் வெளிப்படுத்தி வருகிற ஒவ்வொரு வாரத்திலும் கர்த்தாவே எங்கள் மத்தியிலே பேசி வருகிற பரலோக மர்மங்களுக்காக ஸ்தோத்திரம், பரலோக ரகசியங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும். இந்த நாளிலும் கூட எழுப்புதலின் ஆண்டவரே தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசும் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் பேசுகிறவர்கள் ஆண்டவரே, நீரே பேசுகிறவர் நீங்கள் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை பேசுவார். அந்த வார்த்தைகள் ஆண்டவரே பிதாவின் ஆவியானவர் பேசுவாரா. விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் இயேசுவின் நாமத்தால் கட்டுகிறோம். பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தால் கட்டிந்து கொள்கிறோம். நமது எழுப்புதலுக்கு விரோதமாய், நமது எழுப்புதல் தீர்க்க தரிசனங்களுக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே மிதிக்கிறோம். அப்பா, என் தேவனாலே நாங்கள் ஆண்டவரே ஒரு சேனைக்குள்ளே பாய்வோம். எங்கள் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். ஆண்டவரே, இந்த தேவனாலே ஆண்டவரே இந்த உலகத்திலே எழுப்புதலை கொண்டு வருவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்தார் இயேசுவின் மூலம். ஆமென். Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, தர்மியான நாளும் கூட அப்பா உங்கள் தீர்க்க வார்த்தைகளை சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவரையும் என் தேவன் சொல்லுவதே சொல்லுவேன் என்ற நிகழ்ச்சிக்கு சந்தோஷத்தோடு வரவேற்கிறோம். உலகம் முழுவதும் எழுப்புதலை கொண்டு வருகிற ஒரு தீர்க்க தரிசன நிகழ்ச்சி. வேதத்திலே மறைக்கப்பட்டிருக்கிற அநேக ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். இதனாலும் கூட ஒரு பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you, Lord. Holy Spirit, thank you. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் உள்ளத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. Glory to Jesus. உலகம் முழுவதும் எழுப்புதலை கொண்டு வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு பெரிய ரகசியத்தை இந்த பூமியில வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சிறிய கிராமம், உலகத்துக்கு மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறிய கிராமம். இந்த கிராமம் உலகத்தில் உள்ள அனைத்து பாவங்களையும் செய்து கொண்டு பயங்கரமான போராட்டத்திலே கட்டிலே பாவத்திலே மூழ்கி இருக்கிற கிராமத்திலே ஆண்டவர் இறங்கி வந்து இந்த எழுப்புதல் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே ஜொலிக்க செய்யும். இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே ஜொலிக்க செய்யும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதல், எழுப்புதல், கடைசி கால எழுப்புதல், ஆவியானுடைய எழுப்புதல் பூமி முழுவதும் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய கிராமத்திலிருந்து புறப்பட்டு விட்டது. இந்த சிறிய கிராமத்திலிருந்து கர்த்தருடைய எழுப்புதல் பலமாய் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இறங்கி வந்த அந்த ஆவியானுடைய எழுப்புதல் ஒரு சிறிய சபையிலிருந்து துவங்கி உலகம் முழுவதற்கும் பரவுகிறது. எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம்.
எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. அந்தகார இருள் முற்றும் அகலவே, ஆவியின் மழையை ஊற்றுமே. அந்தகார இருள் முற்றும் அகலவே, ஆவியின் மழையை ஊற்றுமே. அனலாய் கொழுந்து விட்டெரிய, அனலாய் கொழுந்து விட்டெரிய, அக்கினியால் எம்மை நிரப்புமே. அனலாய் கொழுந்து விட்டெரிய, அக்கினியால் எம்மை நிரப்புமே. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் உள்ளத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. அல்லேலூயா. நம்ம தேவனுடைய அருமையான சகோதரர் இந்த நிகழ்ச்சிக்காக ஜெயித்தார். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பார்த்து நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் காலை நேரத்தில் கூட கடைசி காலத்தை குறித்து நிகழ்ச்சி நாளை சகோதரர் பரிசுத்தாவியோடு பேசி செபிக்கிறேன். ஆவியானவர் பலமான கடைசி கால எழுத்துல குறித்து மர்மங்களை ரகசியம் வெளிப்பட்டு செபிக்கிறோம். தாசர் நீரிலிருந்து பேசும்படி செபிக்கிறோம். கேட்கிறோம் எழுத்து உண்டாகட்டும். தேசத்தின் உலகத்தில் எழுத்து வரப்போது அழித்துப்பட செபிக்கிறோம். பெரிய காரியம் செய்து நாமத்தினாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். Thank you Jesus. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட என் தேவன் சொல்லுவதையே சொல்லுவேன் என்ற இந்த நிகழ்ச்சி உலகம் முழுவதற்கும் எழுப்புதலை கொண்டு வருகிற ஒரு நிகழ்ச்சியாய் அமைந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த நிகழ்ச்சியில இதுவரை உலகத்திலே மறைக்கப்பட்டிருந்த அநேக ரகசியங்களை, பரலோக ரகசியங்களை பூமியிலே வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். உலகத்துக்கு மறைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய சபை, இயேசு சந்நிதி, இயேசு பிரசன்ன வாலிபர் எழுப்புதல் ஊழியங்கள் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த சபையிலே சகரியா 6:13 படி சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து அவரே ஊழியம் செய்து ஆசாரியராய் இருந்து இந்த சபை நடத்தி கொண்டு வருகிறார். அப்போஸ்தலர் 2:17-18 படி வாலிபர்கள், குமாரர்கள், குமார்த்திகள் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள். ஊழியக்காரின் மீது கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வந்து ஒவ்வொருவர் மூலமாக கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் பேசி இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இந்த கடைசி கால எழுப்புதல் ஊழியத்தில் கர்த்தர் இது வரை 13 வாரங்களாக இந்த எழுப்புதல் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறார். ஆவியானவர் நம் மத்தியில் அநேக ரகசியங்களை பேசிக் கொண்டு வருகிறார். இது எல்லாமே வேதத்தின் சத்தியம், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அநேக ரகசியங்களை கர்த்தர் வேத வசனத்திலிருந்து நமக்கு வெளிப்படுத்தி தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நம் மத்தியிலே பங்கிட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் எழுப்புதல் சீக்கிரத்தில் காணப்போகிறோம். அதற்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தின ஒரு சிறிய கிராமம், ஆந்திரா மாநிலம் கடப்பா மாவட்டத்திலே சிறிய ஒரு கிராமம், பாலூர் என்ற கிராமம். இந்த கிராமத்திலே முழுவதும் பாவத்தினாலே நிறைந்து மக்கள் அழிந்து கொண்டிருந்தார். இந்த கிராமத்திலே ஊழியம் செய்யும்படியாக ஊழியக்காரர்கள் வந்து அடியெடுத்து வைக்க முடியாது. அப்பேற்பட்ட கிராமத்திலே முரட்டாட்டமுள்ள ஜனங்கள் என்று ஏசாயா 65:1-2 படி சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை நிறைவேறி பாவத்திலும் சாபத்திலும் பயங்கரமான மந்திர சக்திகள், பயங்கரமான பில்லி சூனியங்களை நிறைந்திருந்த இந்த கிராமத்தை கர்த்தர் நேசித்து
இங்கு ஒரு சகோதரியை தொட்டு அவளை சுகமாக்கி 2020ஆம் ஆண்டிலே கர்த்தர் அடியெடுத்து வைத்து 4 வருடங்களாக இந்த ஊழியத்தை, எழுப்புதல் ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றி வருகிறார். கடந்த வாரங்களில் நாம் பார்த்தது போல பரலோகத்திலே எழுதப்பட்டிருந்த ஒரு பெரிய ரகசியம், அந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பலமுள்ள வேறொரு தூதன் பூமிக்கு இறங்கி வருகிறார். அவர் கையில திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் இருக்கிறது. அந்த சிறு புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிற அநேக ரகசியங்களை கர்த்தர் இந்த சபையில வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். அன்று அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு சொன்னது போல முத்திரை போடு என்று சொன்ன காரியங்களை கர்த்தர் முத்திரைகளை அவிழ்த்து விட்டு இங்கு முத்திரைகளை உடைத்து கர்த்தர் இந்த ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த பலமுள்ள வேறொரு தூதன் கையில் இருக்கிற அந்த சிறிய புஸ்தகம் சீக்கிரத்திலே பூமியில வெளிப்படுத்தி கர்த்தர் அதை எல்லோர் கைக்கும் கொடுக்க போகிறார். அதற்கு முன்பாக அதில் இருக்கிற சில காரியங்களை, ரகசியங்களை கர்த்தர் இந்த சபையின் மூலமாக உலகத்துக்கு வெளிப்படுத்தி வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரங்களிலும் கூட தேவனுடைய தூதர்கள், தேவதூதர்களை குறித்தும் தேவனுடைய தூதர்களை குறித்தும் நாம் பார்த்து வருகிறோம். தேவதூதர்களை குறித்து நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் தேவனுடைய தூதர்கள் என்று சொல்லப்படுகிறது. வேதம் தேவனுடைய தூதர்கள் என்று தனியாக அவர்களை வேறு பிரித்து காண்பிக்கிறது. என் தூதனை நான் அனுப்புவேன் என்று மல்கியா 3:1 கர்த்தர் சொன்னார். என் தூதன் என்றால் தேவனுடைய தூதன். லூக்காவின் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், அந்த 15ஆம் அதிகாரம், ஒரு ஸ்திரீ தம்முடைய 10 வெள்ளிக்காசை தொலைத்து விட்டால் அதில் ஒரு வெள்ளிக்காசை கண்டுபிடித்து 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசை தொலைத்து விட்டு அதை மறுபடியும் கண்டுபிடித்தவுடன் அந்த ஸ்திரீ அவர் ஒவ்வொருவரோடும் சந்தோஷப்படுகிறார். முக்கியமாக அந்த சந்தோஷம் தேவனுடைய தூதர்கள் மூலமாக சந்தோஷம் உண்டானது என்று நாம் வாசிக்கிறோம். இப்படியாக தேவனுடைய தூதர்கள் ஊழியம் பூமியிலே நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த தேவனுடைய தூதர்கள் ஊழியத்திலே முக்கியமாக இந்த நாளிலும் கூட நாம் ஒரு படி மேன்மையாக செல்ல போகிறோம். கடந்த வாரங்களிலே தேவனுடைய தூதர்கள் மூலமாக எப்படியெல்லாம் கர்த்தர் ஊழியங்களை நிறைவேற்றி வந்தார் என்று பார்த்தோம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய தூதர்கள் ஊழியத்திலிருந்துதான் கடைசி கால எழுப்புதலும் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. உலகம் முழுவதும் எழுப்புதல் எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கும்போது தேவனுடைய தூதர்கள் ஊழியத்திலிருந்து தான் கர்த்தர் கடைசி கால எழுப்புதலை கொண்டு வருகிறார். அதற்காக அவர் தெரிந்து கொண்ட தேவனுடைய தூதர்கள் பூமியிலே இறங்கி வருகிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பூமியிலே கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காகவே கர்த்தர் இந்த சிறிய கிராமத்தை தெரிந்து கொண்டார். இந்த கடைசி கால எழுப்புதல் முக்கியமான ஒரு காரியத்தை நாம் இதனால் தியானிக்க போகிறோம். எழுப்புதல் எதற்காக என்று நாம் பார்க்கும்போது முதலாவதாக நாம் பார்க்கிறோம், ஆதாமின் விழுகைக்கு பின்பாக தேவன் அந்த ஆதாம் இழந்த நிலையை மறுபடியும் பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கும்படியாக, அந்த நிலைக்கு மனிதனை கொண்டு போகும்படியாக, அதாவது ஆதாம் பாவத்தில் விழுந்து தேவ மகிமை இழந்து விட்டார். ஆனால் அதே மகிமையை கர்த்தர் மறுபடியும் மனுஷனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த ஆதாம் விழுந்த நாளிலேயே தேவனுடைய தூதர்கள் ஊழியத்தை துவக்கினார். இதற்காகவே அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அநேக தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டங்களை, சித்தங்களை நிறைவேற்றும்படியாக பாவத்தில் விழுந்த மனிதர்களை மறுபடியும் அவர்களை மறுஜென்மம் கொடுத்து பூமியிலே பரிசுத்த வாலிபர்களாய், அதாவது மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம், 19ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். இங்கெல்லாம் நாம் பார்க்கும்போது தேவனுடைய தூதர்கள் வந்து ஊழியம் செய்தார்கள் என்று பார்த்தோம். யோவான் ஸ்நானனை குறித்து பார்த்தோம். யோவான் ஸ்நானனை மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் வந்து அவர் எப்படி எலியாவாக இருந்தார் என்றும் மறுஜென்மம் பெற்று எப்படி பூமிக்கு வந்து யோவான் ஸ்நானகனாக ஊழியம் செய்தார் என்றும் நாம் தியானித்தோம். அதே போல மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது அங்கு பார்க்கிறோம், வரம் பெற்றவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. திருமணம் செய்தவர்களாமல் கர்த்தருக்காக வரம் பெற்றவர்கள் உண்டு. அந்த வரம் பெற்றவர்கள் கர்த்தருக்காக பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அண்ணாகர்களாக பூமியில வாழ்ந்து கர்த்தருக்காகவே வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தையே செய்யும்படியாக இந்த பூமியிலே அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்பட்டார். அவர் பிரயாசப்பட்டதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு காரியம் பார்க்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிக்கும் போது, விவாகம் இல்லாதவன் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான் என்று இருக்கிறது.
இந்த பரிசுத்த வாலிபர்களை குறித்து அநேக ரகசியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஒரு விஷயம் என்னவெனில் அவர்கள் வரம் பெற்றவர்கள். முதலாவது அவர்கள் வரம் பெற்றவர்கள். தேவனுக்காக திருமணம் செய்து கொள்ளாமல் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படியாக உலக வாழ்க்கையை வெறுத்து கர்த்தருக்காக தம்முடைய சரீரத்தை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அன்னகர்களாக்கப்பட்டு அவர்கள் 1 கொரிந்தியர் 7:34 அப்போஸ்தலர் பவுல் சொல்வது போல விவாகம் இல்லாமல் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமா இருக்கும்படியாக அவர்கள் கர்த்தருக்குரியவர்களுக்காக பிரயாசப்பட்டார்கள். இவர்கள்தான் பரிசுத்த வாலிபர்கள். இந்த பரிசுத்த வாலிபர்களுக்கு கர்த்தர் இந்த பூமியில ஊழியத்தை நிறைவேற்றி முடித்த பின்பு பரலோகம் வந்த பின்பு வெளிப்படுத்தின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது போல அங்கு நாம் பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவரோடு எங்கு சென்றாலும் செல்லுகிறவர்கள் இவர்களை. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போம். ஸ்ரீலாலை கரைபடாதவர்களும் கற்புள்ளவர்களும் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்காக ஆட்டுக்குட்டியானவருக்காக முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை, குமாரனுடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிக்கும்படியாக இவர்கள் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்த வாலிபர்கள் பூமியிலே வரம் பெற்றவர்களாய் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அன்னகர்களாய் வாழ்ந்து கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே வரம் பெற்று பரிசுத்தமாய் வாழ்ந்து ஸ்ரீயை தொடாமல் அவர்கள் கற்புள்ளவர்களாய் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவர்களாய் இருந்த இவர்களை கர்த்தர் பரலோகத்துக்கு வந்தார். இந்த பரிசுத்த வாலிபர்களுக்கு மறுஜென்மம் கொடுத்து பூமிக்கு அனுப்பினார் என்று கடந்த வார்த்தை நாம் தியானித்தோம். கடந்த வாரங்களிலே நாம் பார்த்த ஒவ்வொரு எபிசோடிலும் பரிசுத்த வாலிபர்களை குறித்து, அந்த பரிசுத்த வாலிபர்கள் எப்படி மறுஜென்மம் பெற்று பூமிக்கு வந்து ஊழியம் செய்தார்கள். அப்படியாக முதலாவது நாம் பார்த்த பரிசுத்த வாலிபன் எலியா. எலியாவை குறித்து வாசித்தோம். எலியா பரலோகத்துக்கு சென்ற பின்பு அவனுக்கு மறுஜென்மம் கொடுத்து யோவான் ஸ்நானகன் என்ற பெயரில் பூமிக்கு அவனை அனுப்பினார். பூமியில் ஒரு சாதாரண மனுஷனாய் பிறந்தான். பாவத்திலே வாழ்ந்த ஒரு மனுஷனாக தான் வாழ்ந்தான். பாவத்திலே விழுந்த மனுஷருடைய ரத்தத்தினால்தான் பிறந்தான். ஆனால் அவர் செய்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு விசேஷமா இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக பூமியிலே தன்னை தாழ்த்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். இப்படி எத்தனையோ காரியங்கள் இவனை குறித்து மத்திய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த யோவான் ஸ்நானகன் தான் எலியா என்றும் கர்த்தர் பேசினார். அந்த மறுரூப மலையிலே எலியாவையும் மோசேயையும் அந்த தேவனுடைய சீஷர்களாய் இருந்தவர்கள் பார்த்து கேட்கும் போது எலியா முந்தி வர வேண்டும் என்று எதிர்க்கிறது என்று கேட்கும் போது அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆண்டவர் சொன்ன காரியம் எலியா வந்தாயிற்று, அவன் வந்து வழியை ஆயத்தப்படுத்தி விட்டான் என்று சொன்ன போது சீஷர்கள் அறிந்து கொண்டார்கள். அந்த யோவான் ஸ்நானகனை குறித்தான் எலியா என்று ஆண்டவர் பேசுகிறார் என்பதை புரிந்து கொண்டார்கள். அப்படியாக நாம் இந்த உலகத்திலே மறைக்கப்பட்டிருந்த இந்த ரகசியங்கள், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக மறுஜென்மம் பெற்று எலியா வந்து பிறந்தான். அந்த எலியா சாதாரண ஒரு மனிதன் அல்ல, கர்த்தருக்காக பூமியிலே பிரகாசித்தவன். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவருக்காக முதற் பலனாக மீட்கப்பட்டவன். ஆட்டுக்குட்டியானவருக்காக முதற் பலனாக மீட்கப்பட்ட அந்த பரிசுத்த வாலிபனாக எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவன் மறுபடியும் பூமிக்கு மறுஜென்மம் பெற்று பூமிக்கு வந்து ஊழியம். இப்படியாக கர்த்தர் பரிசுத்த வாலிபர்களுக்கு மறுஜென்மம் கொடுத்து பூமியிலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். ஏனெனில் ஆதாம் எழுந்து போன அந்த ஆதாமை கொண்டு எதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நினைத்திருந்தாரோ, எந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு பொறுப்பை கொடுத்தாரோ, அதை ஆதாம் இழந்து போனாலும் மறுபடியும் மனிதர்களுக்கு மறுஜென்மம் கொடுத்து பூமியிலே அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் ஒரு பெரிய பணியை இந்த தேவனுடைய தூதர்களுக்கு கொடுத்து பூமியில் அவர்களை அனுப்பி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி வந்தார் என்பதுதான் பரலோக ராஜ்யத்தின் பெரிய ரகசியம். அல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யத்தின் பெரிய ரகசியமாகிய தேவனுடைய தூதர்கள் ஊழியம் பூமியிலே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்று வரை தேவனுடைய தூதர்கள் ஊழியம்
நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தர் அன்று துவங்கின தூதர்கள் ஊழியத்தை இன்று வரை பூமியில தூதர்களை அனுப்பி பெரிய பெரிய ஊழியக்காரர்களாய், எழுப்புதலின் ஊழியக்காரர்களாய், அநேக ரகசியங்களை வெளிப்படுத்துகிற வல்லமையான பரிசுத்தவான்களாய், வேதத்தை வாசிக்கும் போது அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய ரகசியத்தை அறிந்தவர்களாய் இருந்தார்கள். தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே வேதத்தில் தேவனுடைய இருதயத்தில் இருப்பதை எழுதினார்கள். இவர்கள் எல்லாம் தேவனுடைய தூதர்கள் என்று கர்த்தர் சொன்னார். இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நாங்கள் சாதாரண ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக சபைக்கு சென்று கொண்டிருந்தோம். 2020ஆம் ஆண்டிலே 2019ஆம் ஆண்டு நம் அனைவருக்கும் தெரியும் 2020ஆம் ஆண்டு ஃபுல்லாக COVID-19 வந்து உலகம் முழுவதும் லாக்டவுன் ஆனது. 2019ஆம் ஆண்டிலே நவம்பர் மாதத்திலே கர்த்தர் 10ஆம் தேதி அன்று 9ஆம் தேதி இரவு 10ஆம் தேதி காலையில் அதிகாலையில் கர்த்தர் பரலோகம் அழைத்து சென்று தேவனுடைய தூதர்களை குறித்து அநேக ரகசியங்களை எனக்கு காண்பித்தார். ஆனால் அதெல்லாம் எனக்கு அப்போது ஒன்றுமே புரியவில்லை, தெரியவில்லை. ஆனால் அந்த தேவனுடைய தூதர்களை குறித்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய Facebookல நாங்கள் வைத்திருக்கிறோம். அதை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றும்படியாக இது ஒரு கடைசி கால எழுப்புதலின் திட்டம் என்பதையும் இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றும் எனக்கு காண்பித்த தரிசனங்கள் எல்லாமே வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் காண்பிக்கப்பட்டதா இருக்கிறது, அங்கு எழுதப்பட்டதா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் அன்று எனக்கு தரிசனமாய் காண்பித்தார். ஆனால் வேதத்தின் அறிவு எனக்கு அதிகமாக இல்லாதபடினாலே அது எங்க எழுதப்பட்டிருக்குதுன்னு தெரியாம எனக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று நான் சாட்சி சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த சிறிய கிராமத்துக்கு அழைத்து வந்து இந்த சிறிய சபையின் ஊழியத்தை கொடுத்து நடத்தும்படியாக என்னை அழைத்து வந்து இங்க நடத்தி கொண்டிருக்கும் போது அடியானுக்கு கர்த்தர் சொன்ன காரியம் 2019ஆம் ஆண்டு உனக்கு காண்பித்த தரிசனத்தை நிறைவேறுதல் இது. கடைசி கால எழுப்புதை கொண்டு வரும்படியாக பரலோகத்திலே மறைக்கப்பட்டிருந்த அந்த பலமுள்ள வேறொரு தூதன் கையில் இருக்கிற அந்த சிறிய புஸ்தகத்தை இந்த பூமிக்கு நான் வெளிப்படுத்த போகிறேன். அதற்காக இந்த சிறிய சபையை தெரிந்து கொண்டேன். இந்த சிறிய சபையிலே தேவனுடைய தூதர்கள் ஊழியத்தை நான் துவக்குவேன் என்று சொன்னார். அப்படியாக கர்த்தர் 4 வருடங்களாக தேவனுடைய தூதர்கள் ஊழியத்தை இந்த சிறிய சபையிலே செய்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு தெரியாது, சாதாரண ஊழியமாக ஒரு சிறிய சபையாக துவக்கப்பட்ட இந்த ஊழியம் நாளுக்கு நாள் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதும், முரட்டாட்டமுள்ள ஜனங்கள், தேவனுக்கு விரோதமான கிரியைகள் செய்து கொண்டிருக்கிறவர்கள், தேவனுக்கு எப்போதும் விரோதமாக வந்து நிற்பார்கள், எப்போதும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் என்றும் இங்கு சபை நடக்கக்கூடாது என்றும் ஆராதனைக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருந்த பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர்களை ரட்சித்தார், அவர்களுக்கு அபிஷேகம் கொடுத்தார். அவர்கள் பரலோகம் சென்று வந்து வாலிபெல்லாம் தீர்க்க தரிசனங்களாக பேச ஆரம்பித்தார்கள், அநேக ரகசியங்கள் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அப்படியாக வெளிப்படுத்தப்பட்ட 4 வருடங்களாக நடந்த ஊழியத்தின் அநேக காரியங்களை தான் இப்போது என் தேவன் சொல்லுவதையே சொல்வேன் என்ற நிகழ்ச்சி மூலமாக நாம் இங்கு சொல்லிக் கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஒரே ஒரு காரியத்தை நாம் தியானித்து முடிக்கப் போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கும் போது 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்பத்தை கொண்டு போடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனம் இந்த கடைசி கால எழுப்புதலிலே நிறைவேறப் போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து அநேக காரியங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின இந்த ஏசாயா புஸ்தகம் முழுவதும் 66 அதிகாரங்கள் கொண்டது. பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள் இது ஒரு சிறிய பைபிள் என்று கூட சொல்லுகிறார், மினி பைபிள் என்று சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஆண்டவருடைய வருகை குறித்து, ஆண்டவருடைய முதலாம் வருகை, அவருடைய ஊழியங்கள், பழைய ஏற்பாடு காலத்தின் திட்டங்கள், புதிய ஏற்பாடு காலத்தின் திட்டங்கள், கடைசி காலத்தின் திட்டங்கள் 3மே அடங்கி இருக்கிறது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் தான் எழுப்புதலின் ரகசியமும் இருக்கிறது. இந்த நாளிலும் கூட ஒரு எழுப்புதல் ரகசியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இது என்ன எழுப்புதல் ரகசியம் என்று பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திட்டம், பரலோக தேவனுடைய திட்டம் என்ன என்றால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஸ்ரீயின் வித்தாக வந்தார் என்று வாசிக்கிறோம். அங்கு அவர் வந்து செய்த காரியம் என்ன என்று பார்க்கும்போது, அவர் உன் தலையை நசுக்குவார் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அந்த சர்ப்பத்தை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன என்றால், அவர் உன் தலையை நசுக்குவார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்து விழுந்து போன பின்பு சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொன்ன வசனம், ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவர் உன் தலையை நசுக்குவார்.
இது பூமியில நிறைவேற்றப்பட்டது. எப்போது நிறைவேற்றப்பட்டது என்று பார்க்கும்போது பழைய ஏற்பாடு காலம் எல்லாம் அது ஒரு நிழலாய் நடந்தது. நிழலாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். அது ஒரு எழுப்புதலின் அது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம். அவர் உன் தலையை நசுக்குவார் என்று தேவனாகிய கர்த்தர் என்று சர்ப்பத்தை பார்த்து சொன்னார். இப்பொழுது உங்களுடைய இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதுக்காக தான் முன்பே நாம் தியானித்தோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே பழைய ஏற்பாடு காலம் உண்டு, புதிய ஏற்பாடு காலம் உண்டு, கடைசி கால ஏற்பாடும் உண்டு. ஹல்லேலூயா. இது உலகத்தின் ஆதி முதல் அந்தம் வரை எழுதப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. ஆண்டவர் எப்படியெல்லாம் பூமியை கொண்டு போக போகிறார், ஆதாமின் விடுகைக்கு பின்பாக பூமி எந்த நிலைக்கு செல்ல போகிறது, ஆண்டவர் எந்த மகிமை மனிதனுக்கு கொடுக்க போகிறார் என்பது எல்லாவற்றையும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் எழுதி வைத்திருக்கிறது. இதில் ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக பேசியிருக்கிறார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்து ஆண்டவர் இந்த சபையில பேசும்போது ஒரு நாள் சொன்னார். வாலிப முகல்மன் தீர்க்கதரிசனம் சொல்லும் போது, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு சாதாரண மனிதன் அல்ல, இவன் தேவனாலே அனுப்பப்பட்ட மனுஷன். எப்படி யோவான் ஸ்நானகன் தேவனாலே அனுப்பப்பட்ட மனுஷனாய் பூமிக்கு வந்து ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்தினான், அதுபோல ஆண்டவருடைய திட்டங்களை வேதத்தில் எழுதி வைத்து தீர்க்கதரிசனமாக எழுதி வைத்து அதையெல்லாம் அதன் காலத்தில் நிறைவேற்றும்படியாக நான் தெரிந்து கொண்ட தேவனாலே அனுப்பப்பட்ட தூதன் தான் ஏசாயா தீர்க்கதரிசி என்று கர்த்தர் சொன்னார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சாதாரண மனுஷனாக பிறக்கவில்லை. அவன் பரிசுத்த வாலிபனாய் இந்த பூமியிலே வாழ்ந்தவன். அவன் பரலோகத்துக்கு சென்ற பின்பு அவனுக்கு மறுஜென்மம் கொடுத்து பூமிக்கு அனுப்பி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவருடைய வருகையை குறித்த அநேக ரகசியங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் இவர் மூலமாக சொன்ன அநேக ரகசியங்கள் நிறைவேற்றிக் கொண்டு வருகிறது, நிறைவேறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் குறித்து சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிவிட்டது. ஆனால் கடைசி காலத்திலும் என்னென்ன தீர்க்கதரிசனம் நிறைவேற்றப்பட வேண்டுமோ அதெல்லாம் நிறைவேறுகிற காலத்தில் நாம் இருக்கிறோம். இங்க நாம் வாசித்த வசனம் கூட பார்க்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மறுபடியும் வாசிப்போம். அக்காலத்திலே என்று சொல்லப்பட்டது. அக்காலத்திலே, அதுதான் இந்த கடைசி காலம். அக்காலத்திலே, இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதுமான பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். கடைசி காலத்தில் ஒரு பட்டயம் நெருங்கி வருகிறது. அந்த பட்டயத்தாலே கர்த்தர் என்ன செய்ய போகிறாராம்? அந்த கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை, அவர் உன் தலையை நசுக்குவார். சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சாத்தானுடைய தலையை நசுக்கினார். உலகம் முழுவதும் ரட்சிப்பு வந்தது. நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியாகி அவர் அந்த வார்த்தையை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறிவிட்டது. ஆனால் கடைசி கால எழுப்புதல், கடைசி காலத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அவன் தலைதான் நசுக்கப்பட்டது, ஆனால் அவனை இன்னும் கொண்டு போடவில்லை. அந்த பாவத்துக்கு முடிவு வரவில்லை. அவனை முழுவதுமாக இந்த பூமியை விட்டு அகற்றி பாதாளத்தில் சங்கிலியினாலே கட்டப்பட வேண்டும். அதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்ட ஊழியம் தான் கடைசி கால ஊழியம். கடைசி கால ஊழியம், அதற்காக தான் கர்த்தர் தேவனுடைய தூதர்கள் ஊழியத்தை தெரிந்து கொண்டார். இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய தூதர்கள் ஊழியத்தை பூமிக்கு ஏன் கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும்போது, கடைசி கால எழுப்புதல் ஊழியத்தின் பெரிய ரகசியமே தேவனுடைய தூதர்கள் தான். தேவனுடைய தூதர்கள் மூலமாக கர்த்தர் இந்த காரியத்தை நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வாசிப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 20ஆம் 20ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கும் போது முதல் 2 வசனங்களை வாசிக்கிறோம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வரை கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாவமாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். ஹல்லேலூயா. இதை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் இந்த கடைசி கால எழுப்புதலை தெரிந்து கொண்டார். இது எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும்? அதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டதுதான் தேவனுடைய தூதர்கள் ஊழியம். ஆதியாகமம் முதல் தேவனுடைய தூதர்கள் ஊழியம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் தேவனுடைய தூதர்கள் ஊழியத்தை எப்படி செய்ய போகிறார்? அதற்காக தான் தேவனுடைய தூதர்களை குறித்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அவர் தேவனுடைய தூதர்கள் யார்? பரிசுத்த வாலிபர்களாய் பூமியிலே வாழ்ந்தவர்கள். இவர்கள் வரம் பெற்றவர்கள்,
திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்க முடியுமா? அனைவரும் இருக்க முடியுமா? அனைவரும் அப்படி ஊழியம் செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறார். மத்திய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே வரம் பெற்றவர்கள் தவிர இது யாரும் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று திட்டம் தெரியுமா இயேசு பேசினார். அதனாலே பரிசுத்த ஆவியானவருடைய வரம் பெற்று பரிசுத்த வாலிபர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வாலிபர்கள் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அன்னகர்களாக்கப்பட்டு அவர்கள் கர்த்தருக்காகவே பூமியிலே கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படியாக 1 கொரிந்தியரிலே நாம் வாசித்தது போல 7ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்குரியவைகளையே தியானித்த ஆசைப்பட்ட அந்த வாலிபர்கள் பரிசுத்த வாலிபர்கள் பூமியிலே கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி எலியாவை போல பரலோகத்தில் சென்ற பின்பு மறுஜென்மை பெற்று பூமிக்கு வந்தார். அவர்கள்தான் தேவனுடைய தூதர்கள். அவர்கள்தான் தேவனுடைய சித்தத்தை பரலோக ராஜ்யத்தை சித்தத்தை பரிபூர்ணமாய் பூமியிலே செய்யும்படியாக ஆதாம் எழுந்து போன அந்த ஊழியத்தை இந்த தேவனுடைய தூதர்கள் நிறைவேற்றும்படியாக கர்த்தர் இவர்களை தெரிந்து கொண்டு அனுப்பினார். ஹல்லேலூயா. இவர்கள் பூமிக்கு வந்து செய்த பயங்கரமான பலத்த கிரியைகள் பல உண்டு. வேதத்தில் இவையெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் கர்த்தர் கடைசி காலத்தில் எழுப்புவதற்காக வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த ரகசியம் ஒரு சிறிய கிராமத்திலே அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் வேதத்தை குறித்த ரகசியம் சொல்லும்படியான ஒரு அருகதைகள் கிடையாது. அது சாதாரண ஒரு ஊழியம், சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டு அறியாது. இந்த எழுப்புதல் ஊழியத்தில் பயன்படுத்தி வருகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ரகசியங்களை குறித்து தியானிக்க தெரியாது, எப்படி பேச வேண்டும் என்று தெரியாது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆவியானவரை போதித்து சபையிலே வாலிபர் மூலமாக தீர்க்க தரிசனமாக பேசி இந்த ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வரும் நாட்களிலே இது எழுப்பதை குறித்து அநேக ரகசியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் நம் மத்தியிலிருந்து பேச போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபித்து முடிக்கும். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளும் கூட கர்த்தாவே அப்பா என் தேவன் சொல்லுவதையே சொல்லுவேன் என்ற நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தீரப்பா. வேதத்துள்ள ரகசியங்களை வெளிப்படுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவரை வெளிப்படுத்தியிருக்கிற அந்த கடைசி கால எழுப்புதல் திட்டத்தை ஆண்டவர் எப்படி ஆதியாகமத்திலே அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொன்னீரோ அது அப்படியே நிறைவேறியது. அது போலவே இந்த கடைசி காலத்திலும் கூட ஆண்டவரே அந்த பயங்கரமான வலு சர்பத்தை ஆண்டவர் நீர் கொன்று போட போகிறீர். பூமியிலே கர்த்தாவே பாவத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. பாவம் இல்லாத தேசம், பாவம் இல்லாத உங்கள் ராஜ்யம் உருவாகிறது. ஒரு நாட்டில் இது குறித்து அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தும். மத்தியிலே பேசும். தொடர்ந்து நீர் கிரியை செய்யும். மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Thank you Jesus. పరిశుద్ధ దేవా సాతానికి యెహోవాకి అంతిమ యుద్ధం జరగబోతుంది. Thank you Lord. అంతిమ ఉద్యమం. ఆమేన్. జరగను గాక యేసు నామములో. మీరు జయం ఎత్తబోతున్నారు. సాతానికి యెహోవాకును. ఆమేన్. అంతిమ యుద్ధం. ఆమేన్. అంతిమ యుద్ధం. ఆమేన్. జరగబోతుంది. ఆమేన్. యెహోవా జరిగిస్తున్నాడు. ఆమేన్. Thank you Lord. Thank you. Holy Spirit. Mahima. Amen. Glory. Glory. Amen. Thank you sir. Amen. Amen. తండ్రి పరిశుద్ధ పుస్తకం. ఆమేన్. విడుదల. ఆమేన్. విడుదల కలుగుతుంది. ఆమేన్. చప్పట్లు కొట్టి దేవునికి మహిమ చెల్లించండి. ఆమేన్. ఆమేన్. థాంక్ యూ లార్డ్. ఆమేన్. శమలా థాంక్ యూ యేసయ్యా. యెహోవా రక్షింపబడుతున్నారు.